Hi students. Unit 1 Metallurgy la extraction of crude metal பார்க்கலாம். Please share and subscribe our channel and click the bell icon so that you can get updated with our latest videos. Extraction of metal. So already நம்ம previous lectureல பார்த்திருக்கோம் இல்லையா, ஓர்ல இருந்து தான் நம்ம மெட்டலை வந்து தனியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்போம். அண்ட் அதுக்கு வந்து சில மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் வந்து நம்ம கேரி அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ஓர், செகண்ட் ஸ்டெப் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் தி க்ரூட் மெட்டல் அண்ட் தேர்ட் ஸ்டெப் வந்து ரிஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல். ஓகேவா? இதில் ஃபர்ஸ்ட் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ஓர் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, அதாவது ரெக்வயர்டு ஓர் நமக்கு வேணும் அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணணும், அன்வான்ட் மெட்டீரியல்ஸை அதிலேருந்து ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஓர்லேருந்து நம்ம அன்வான்ட் மெட்டீரியல்ஸையோ இல்லை இம்ப்யூரிட்டிஸையோ ரிமூவ் பண்ணுறது தான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ஓரோட ப்ராசஸ். ஸோ அதுக்கு வந்து 4 மெத்தட்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிராவிட்டி செப்பரேஷன் ஆர் ஹைட்ராலிக் வாஷ், செகண்ட் ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன், தேர்ட் லீச்சிங் அண்ட் ஃபோர்த் மேக்னெட்டிக் செப்பரேஷன். 4 மெத்தட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் தி க்ரூட் மெட்டல். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே வந்துட்டு கான்சன்ட்ரேட்டட் ஓர் எடுக்கிறோம் இல்லையா, அது வந்துட்டு ஃபர்தராக கெமிக்கலாக ட்ரீட் பண்ணுவோம். ஸோ தட் நமக்கு என்ன கிடைக்கும், க்ரூட் மெட்டல் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஆக்சுவலாக நமக்கு இதில் கிடைக்கிறது இம்ப்யூர் மெட்டலாக தான் இருக்கும். அதை ஃபர்தராக ரிஃபைனிங் ப்ராசஸ் பண்ணும்போது நமக்கு பியூர் மெட்டலாக கிடச்சிரும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதா? இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த செகண்ட் ஸ்டெப் பற்றி தான், அதாவது எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் தி க்ரூட் மெட்டல். எப்படி அந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரை கெமிக்கலாக ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். இதில் வந்துட்டு ஃபர்தராக 2 ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரை ஃபஸ்ட்டு மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இங்கே கிடச்சிருக்கிற மெட்டல் ஆக்சைடை ஃபர்தராக எலிமெண்டல் மெட்டல்ஸாக நம்ம வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுவோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓரை மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுவோம் அண்ட் செகண்டில் மெட்டல் ஆக்சைடை ஃபர்தராக எலிமெண்டல் மெட்டலாக நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ரிடக்ஷன் ப்ராசஸ் நம்ம கேரி அவுட் பண்ணுவோம். ஸோ இந்த 2 ஸ்டெப்ஸை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டலில் 2 ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓர்லேருந்து மெட்டல் ஆக்சைட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்தராக 2 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து ரோஸ்டிங் அண்ட் அதர் ஒன் இஸ் கால்சினேஷன். ஸோ ரோஸ்டிங்கில் வந்து அந்த கான்சன்ட்ரேட்டட் ஓர் வில் பி ட்ரீட்டட் வித் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஓகேவா? ஸோ அந்த ஓரை கான்சன்ட்ரேட்டட் ஓரை நம்ம இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் ஹீட் பண்ணோம் அப்படின்னா அது ரோஸ்டிங். அண்ட் அதே கான்சன்ட்ரேட்டட் ஓரை நம்ம ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனோட ஹீட் பண்ணோம் அப்படின்னா அது பேர் கால்சினேஷன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ரோஸ்டிங்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் நம்ம ஹீட் பண்ணுவோம் கான்சன்ட்ரேட்டட் ஓரை. கால்சினேஷன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஓகேவா? இப்போ ஸ்டெப் 2 பார்க்கலாம். ஸோ ஸ்டெப் 2 என்ன பண்ணுவோம், மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து ஒரு எலிமெண்டல் மெட்டல்ஸாக நம்ம மாற்றுவோம். கரெக்டாக? ஸோ அதோட ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னென்னா ஸ்மெல்டிங், செகண்ட் மெத்தட் ரிடக்ஷன் பை கார்பன், தேர்ட் ரிடக்ஷன் பை ஹைட்ரஜன், ஃபோர்த் ரிடக்ஷன் பை மெட்டல், ஃபிஃப்த் ஆட்டோ ரிடக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த 5 மெத்தட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு விதமான ஓருக்கும் நம்ம இதில் ஏதாவது ஒரு மெத்தட் வந்து சூட் ஆகும். அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரோஸ்டிங்க்கு வந்து நம்ம மோஸ்ட்லி சல்ஃபைட் ஓர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபார் கால்சினேஷன் வந்து கார்பனேட் ஓர், ஹைட்ராக்சைடு ஓர்ஸ், ஸோ இதெல்லாம் வந்துட்டு கால்சினேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக இந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரில் வந்துட்டு பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக தான் ஆக்சுவலாகவே இந்த மெட்டல் வந்து எக்ஸிஸ்டாக இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்தராக அதை வந்துட்டு எலிமெண்டல் ஸ்டேட்டுக்கு ரெடியூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஆக்சிடேஷன் இஸ் கெயின் ஆஃப் ஆக்சிஜன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். ஆக்சிடேஷன்னா கெயின் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ரிடக்ஷன் அப்படின்னா லாஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஓகேவா? ஸோ மெத்தட் 1 என்ன சொல்லியிருந்தேன், ரோஸ்டிங். ஸோ ரோஸ்டிங்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ ரோஸ்டிங்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் நம்ம அந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரை ஹீட் பண்ணுறது தான் ரோஸ்டிங். அண்ட் அதோட டெஃபினேஷன் பார்த்தோன்னா the process of conversion of sulfide ores. ஸோ சல்ஃபைட் ஓர்ஸ் தான் நம்ம இந்த ரோஸ்டிங்கில் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதை வச்சு தான் இந்த டெஃபினேஷன் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்வர்ஷன் ஆஃப் சல்ஃபைட் ஓர்ஸ் இன்டூ ஆக்சைடு ஓர்ஸ். ஸோ மெட்டல் ஆக்சைடாக நம்ம அதை கன்வெர்ட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இன்டூ ஆக்சைடு ஓர்ஸ் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர் இஸ் நோன் அஸ் ரோஸ்டிங். ஸோ இதுதான் ரோஸ்டிங்கோட டெஃபினேஷன். அண்ட் கான்சன்ட்ரேட்டட் ஓரை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன், எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜனில் ஒரு சூட்டபிள் ஃபர்னஸில் வச்சு நம்ம நல்லா ஹீட் பண்ணுவோம். பட் ஹீட் பண்ணும் போது அந்த மெட்டல் வந்து மெல்ட் ஆகிடக்கூடாது. அதனால் அந்த பிலோ தி மெல்டிங் பாயிண்ட் தான் அது வந்துட்டு ஹீட் பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, மெட்டல் வந்து நம்ம ஹீட் பண்ணும் போது மெல்ட் ஆகிடக்கூடாது. ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள பாயிண்ட் வரைக்கும் நம்ம அதை ஹீட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஜென்ரல் ஈக்குவேஷன். So metal sulfide plus oxygen gives on heating metal oxide plus sulfur dioxide. So sulfur dioxide வந்து evaporate ஆயிரும், நமக்கு metal oxide வந்து கிடச்சிரும். ஓகேவா?
ஸோ இதுக்கு நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லெட் சல்ஃபைடு அதாவது கலைனா எடுத்துக்கிறோம். அதோட நம்ம ஆக்சிஜனை ட்ரீட் பண்ணி ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, லெட் ஆக்சைடு கிடைக்குது. ப்ளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு அது எவாப்ரேட் ஆகிடும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து ஜிங்க் சல்ஃபைடு அதாவது ஜிங்க் பிளெண்ட் நம்ம எடுத்துக்கிறோம். அதோட ஆக்சிஜன் வந்து நம்ம சேர்த்து ஹீட் பண்ணும்போது நமக்கு ஜிங்க் ஆக்சைடு ப்ளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து காப்பர் சல்ஃபைட். ஸோ காப்பர் சல்ஃபைடோட நம்ம வந்துட்டு ஆக்சிஜனை சேர்க்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது, ஹீட் பண்ணால் ஸோ குப்ரஸ் ஆக்சைடு ப்ளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு. ஓகேவா. ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு எவாப்ரேட் ஆகிடும். ஸோ இதுதான் ரோஸ்டிங். ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் மெல்டிங் பாயிண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் மெத்தட் calcination. ஸோ calcinationனாலே ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் தான். ஸோ கான்சன்ட்ரேட்டட் ஓரை நம்ம ஸ்ட்ராங்காக ஹீட் பண்ணுறோம் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர், அப்படி இல்லைன்னா லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஏர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலாக கார்பனேட் ஓர்ஸ் ஹைட்ராக்சைடு ஓர்ஸ்க்கெலாம் நம்ம இந்த calcination மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை ஜென்ரலாக எப்படி சொல்லுவோம்னா மெட்டல் கார்பனேட் மெட்டல் ஹைட்ராக்சைடு அப்படின்னு ஜென்ரலைஸ்டாக நம்ம சொல்லுவோம். ஓகேவா. So during this process, the water of crystallization present in the hydrated oxide escapes as moisture. So water of crystallization அப்படின்னா என்ன, water of hydration அதை சொல்லலாம். அதாவது கிறிஸ்டல்ஸில் இருக்கிற வாட்டர் மாலிக்யூல்ஸ். ஓகேவா. ஹைட்ரேட்டட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிறிஸ்டலில் இருக்கிற அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ்லாம் என்ன ஆகும், ஒரு மாய்ஸ்சராக அதாவது ஒரு ஈரப்பதமாக மாறி வெளியேறிடும். ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க, ஹைட்ரேட்டட் ஆக்சைடு escapes as moisture, ஈரப்பதமாக மாறி அது வெளியேறும். Any organic matter if present also get expelled leaving behind a porous ore. ஸோ ஏதாவது ஆர்கானிக் மேட்டர் அதாவது ஏதாவது ஒரு பயாலஜிக்கல் மெட்டீரியல் அதில் இருந்தது அப்படின்னா கூட அது வந்து எவாப்ரேட் ஆகிடும் லீவிங் பிஹைண்ட் அ போரஸ் ஓர். அதாவது அந்த ஓர் மட்டும் நமக்கு எப்படி இருக்கும், போரஸ்னால் சிறு துளைகள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. அதாவது ஸ்மால் ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஆல்ரெடி ஆர்கானிக் மேட்டர் ஃபுல்லாக இருந்தது இல்லையா, ஸோ அது எக்ஸ்பெல் ஆனதுக்கப்புறமா அந்த பிளேஸ்லலாம் குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி அந்த ஓரில் இருக்கும். அண்ட் அதை தான் சொல்கிறாங்க. அண்ட் திஸ் மெத்தட் கேன் ஆல்சோ பி கேரிட் அவுட் வித் அ லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஏர். ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர்லேயும் நம்ம கேரி அவுட் பண்ணலாம். அதே சமயம் தேவை அப்படின்னா நம்ம லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஏர் கொடுத்தும் இந்த மெத்தடை கேரி அவுட் பண்ணலாம். ஸோ calcinationோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ டியூரிங் calcination ஆஃப் கார்பனேட் ஓர் கார்பன் டை ஆக்சைடு இஸ் எக்ஸ்பெல்ட். அதாவது நம்ம கார்பனேட் ஓர் வந்துட்டு இந்த calcination மெத்தடில் யூஸ் பண்ணுறோன்னா நமக்கு எது எக்ஸ்பெல் ஆகும், கார்பன் டை ஆக்சைடு. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம், லெட் கார்பனேட் எடுத்துக்கிறோம். அதை வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது நமக்கு லெட் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து எக்ஸ்பெல் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு வந்து கால்சியம் கார்பனேட் அதாவது கால்சைட் ஓர், அதை வந்து ஹீட் பண்ணும்போது நமக்கு கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து எக்ஸ்பெல் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு ஜிங்க் கார்பனேட் அதாவது கேலமைன் ஓர். ஸோ அதை ஹீட் பண்ணும்போது நமக்கு ஜிங்க் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் எக்ஸ்பெல் ஆகுது. நெக்ஸ்ட்டு மெக்னீஷியம் கார்பனேட் வித் கால்சியம் கார்பனேட் டுகெதர் வி சே இட் இஸ் டோலமைட் ஓர். ஸோ அதை வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது நமக்கு மெக்னீஷியம் ஆக்சைடு தனியாக, கால்சியம் ஆக்சைடு தனியாக அண்ட் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் தனியாக எவால்வ் ஆகுது. புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது ஹைட்ரேட்டட் ஓர் நம்ம யூஸ் பண்ணோன்னா என்ன ஆகுது, இதில் வந்து கார்பனேட் ஓர் வந்து யூஸ் பண்ணால் நமக்கு கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்பெல் ஆகுது இல்லையா, அதே மாதிரி ஹைட்ரேட்டட் ஓரில் நமக்கு வாட்டர் வந்து வேப்பராக நமக்கு எக்ஸ்பெல் ஆகும். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், ஃபெரிக் ஆக்சைடு வித் காம்பினேஷன் ஆஃப் வாட்டர் எடுக்கும்போது நம்ம அதை டுகெதர் ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடை ஹீட் பண்ணும்போது இந்த வாட்டர் மாலிகூல்ஸ்லாம் தனியாக வந்துடும். ஓகேவா, எவாப்ரேட் ஆகிடும். அண்ட் நமக்கு என்ன இருக்கும், ஃபெரிக் ஆக்சைடு மட்டும் தனியாக கிடச்சிரும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஹைட்ரேட்டட் அலுமினியம் ஆக்சைடு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும், இந்த வாட்டர் மாலிகூல்ஸ் எல்லாமே எவாப்ரேட் ஆகிடும் அண்ட் பியூர் அலுமினாவை நமக்கு கிடச்சிரும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நம்ம ஆல்ரெடி ரோஸ்டிங் calcination என்னன்னு தனித்தனியாக பார்த்துட்டோம். இப்போ அது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸை நம்ம பார்த்துடலாம். தே மே ஆஸ்க் இன் 2 or 3 marks. சரியா. ஸோ ரோஸ்டிங்னா என்ன பண்ணுவோம், ஓர் இஸ் ஹீட்டட் ஸ்ட்ராங்லி இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர் பிலோ த மெல்டிங் பாயிண்ட். ஓகேவா. ஸோ இங்கே வந்துட்டு இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் ஆர் லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஏரில் நம்ம அந்த ஓரை ஹீட் பண்ணுவோம். அண்ட் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, திஸ் இஸ் யூஸ்டு ஃபார் சல்ஃபைட் ஓர்ஸ். ஸோ சல்ஃபைட் ஓர்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து எக்ஸ்பெல் ஆகும். அண்ட் இங்கே வந்து கார்பனேட் ஆர் ஹைட்ரேட்டட் ஓர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே என்ன எக்ஸ்பெல் ஆகும், கார்பனேட் யூஸ் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடும், ஹைட்ரேட்டட் ஓர்ஸ் யூஸ் பண்ணும்போது வாட்டர் வேப்பரும் எக்ஸ்பெல் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வாலட்டைல் இம்ப்யூரிட்டிஸ் ஆர் ரிமூவ். ஓகேவா. அண்ட் இங்கே வந்துட்டு மாய்ஸ்சர், இன்ஆர்கானிக் இம்ப்யூரிட்டிஸ் ஆர் ரிமூவ். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுதா? அவ்வளோதான் ரோஸ்டிங் அண்ட் calcination. Thanks for watching. Do comment in case of doubts.
Please share and subscribe our channel.